வணக்கம். வழக்கத்துக்கு மாறான சில தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உலகத்தையே ஒரு வைரஸ் திருப்பி ஒரு பேசுபொருளாக மாற்றிருக்கு. ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். ஒரு கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ் கிருமி தான் உலகத்தையே இப்போ டாக் ஆஃப் த டவுனாக மாற்றிருக்கு. அது என்ன வைரஸ் அப்படின்னா ஹண்டா வைரஸ். இந்த ஹண்டா வைரஸ் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பலில் பயணம் பண்ண 3 பேர் திடீர்னு அடுத்தடுத்து 3 பேர் உயிரிழந்து போகிறாங்க. இதனால இந்த விஷயம் ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக இதை பற்றி ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறுது. எம்வி ஹாண்டியஸ் க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு சொகுசு கப்பல் இருக்குது. இந்த கப்பலில் தான் இந்த ஹண்டா வைரஸ் இருக்கிறத மருத்துவர்களும் அந்த விஞ்ஞானிகளும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. டச்சு நாட்டை சேர்ந்த அந்த தம்பதி, அப்புறம் ஒரு ஜெர்மனி சேர்ந்த ஒரு நபர், மொத்தம் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த கப்பலில் 147 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 28 நாடுகளை சேர்ந்த பயணிகள் இந்த கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதில் 2 இந்தியர்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதல் கட்ட தகவல் இருக்குது. 3 பேர் இறந்து போகிறாங்க. இருந்தாலும் 147 பேர் அந்த கப்பலில் போகிறாங்க. 147 பேருக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. இது முதல் கட்ட தகவலாக இருக்குது. சரி, இந்த ஹண்டா வைரஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லங்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லங்ஸில் வர பிரச்சனை உயிரையே கொல்லக்கூடிய வகையில் மாறிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மனிதர்களுக்கு இடையில பரவுமா அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு ஆய்வு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு கப்பலில் ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் பொதுமக்கள் அதிகமாக வெளி தொடர்பு இல்லாமல் ஒரே 100-150 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, அந்த 150 பேருக்குள்ளாரியே அடிக்கடி பேசிக்கிறது, கை குலுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரே க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கப்பலில் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் இந்த கிருமி பரவுமா அப்படிங்கிறது சம்மந்தமான ஆய்வுகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சரி, இதில் ஏன் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பாக இருக்கிற WHO ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் பேண்டமிக்காக மாறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அச்சப்பட தேவையில்லை. கொரோனாங்கிறது பேண்டமிக், பெருந்தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருந்தொற்று போகிற வரவங்க எல்லாருக்குமே இந்த பாதிப்பு ஏற்பட்டது தான் பேண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த கொரோனா மாதிரி அச்சப்படணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேண்டாம். அது பற்றி அச்சப்பட தேவையில்லை, ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி தான் பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருமல், தும்மல், சளி இந்த மாதிரியான விஷயங்களில் காற்றுல பரவுதா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதனோட பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இப்போதைக்கு முதல் கட்டமாக தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு தேவையில்லை ஃபர்தரான டீட்டெயில்ஸ். இது ரொம்ப அச்சப்பட தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரி, ராடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த எலி, இந்த மாதிரி பற்கள் கூர்மையாக இருக்கிற ஒரு சில உயிரினங்களை ராடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலி பர்டிகுலராக கப்பல்களில் எலி இருக்கிறது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஸோ இந்த கிருமி எலி மூலமாக பரவச்சா அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக அந்த ராடண்ட் வகையை சேர்ந்த உயிரினங்கள் அதனுடைய சிறுநீர், அப்புறம் அதனுடைய எச்சில் மூலமாக இந்த கிருமி பரவி இருக்கலாம், கப்பல் ஃபுல்லாக பரவி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ராடண்ட் வைரஸ் பற்றி ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்ததுன்னா தொடர்ந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதுக்கு அடுத்தபடியாக நாட்டிலேயே ரொம்ப அதிகமான க்ரைம் எங்கே நடக்குது அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு புள்ளி விவரம் கிடச்சிது. அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, 20 லட்சத்துக்கும் மேலே ஒரு நகரத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த நகரங்களை மெட்ரோ நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ரோ நகரங்களில் எந்தெந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்குது, அதில் என்ன மாதிரியான புள்ளி விவரங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற சம்மந்தமாக வருஷம் NCRB அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுவாங்க. இந்த NCRBயோட தரவுகளை வச்சு தான் இந்த டீட்டெயிலாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது கொலை, பாலியல் குற்றச்சாட்டுகள், அதாவது பாலியல் அத்துமீறல்கள், அப்புறம் திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் இந்தியாவிலேயே அதிகமான கிரைம்ஸ் டெல்லியில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 2024 தரவுகள் நான் பேசிகிட்டு இருக்கேன். மொத்தம் 19 மெட்ரோ நகரங்களில் ஏற்கனவே சொன்னது மாதிரி டெல்லி தான் முதலிடத்தில் இருக்குது. குற்ற சம்பவங்கள் ஒட்டுமொத்த நாட்டிலேயே எவ்வளோ நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,75,000 கேஸ் ஒரு வருஷத்துக்குள்ளார பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். ஒரு வருஷத்துக்குள்ளார ஒரு குட்டி ஊருக்குள்ளார டெல்லிங்கிற நகரம் எவ்வளோ இருக்கும்னா நம்ம சென்னையை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கலாம் மேபி. ஆனால் அந்த இடத்துல 2,75,000 கேஸ் நடக்குது. அதில் எவ்வளோ குற்றங்களுக்கு பதிவு பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. 2,75,000 கேசஸ் தான் பதிவாயிருக்கு. ஸோ பதிவாகாத கேசஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே தலைநகரம் கொஞ்சம்
கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த டெல்லியில் 2011 தான் கடைசியாக சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸோட கணக்குப்படி டெல்லியில் மட்டும் 1,63,00,000 பேர் தான் இருக்காங்க. அந்த 1,63,00,000 பேரில் 2.25 லட்சம் பேருக்கு ஏதோ ஒரு வகையிலான ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக ஒரு செய்தி இருக்குது. அதுவும் வந்து போலீஸ் ரிலேட்டடான செய்தி தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு வித்தியாசமான கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவலே. மத்திய பிரதேசத்தில் சாட்னா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த சாட்னா அப்படிங்கிற பகுதியில் ஒரு மத்திய சிறைச்சாலை இருக்குது. அந்த சிறைச்சாலையில் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட்டாக ஃபிரோசா அப்படின்ற ஒரு லேடி வேலை பார்க்குறாங்க. அந்த ஃபிரோசாவுக்கும் அங்கே ஏற்கனவே சிறையில் இருந்த ஒரு கைதிக்கும் லவ் ஆகிப்போச்சு. இந்த லவ்ஸு அதோடு நின்றுச்சா? இல்லை, கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். இந்த தர்மேந்திர சிங் வந்து 2007 ஒரு கவுன்சிலரை கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேஸில் சிறை தண்டனை பெறுறாரு. இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த சிறையில் இருந்த இந்த தர்மேந்திர சிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெயிலில் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியாக பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறது தான் நன்னடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நன்னடத்தை அடிப்படையில் இவருக்கு அந்த ஆயுள் தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, இப்போது இந்த 2026 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஆயுள் தண்டனையில் வெளியே போயிடுறார். 2007 சம்பவம் நடக்குது. இப்போ 2022 அவர் வந்து விடுதலையும் ஆயிடுறாரு. இவர் சிறையில் இருக்கும்போது தான் இந்த போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் கூட ஒரு நெருங்கிய நட்பு ஏற்படுது. நட்பு கொஞ்சம் நல்ல காதலாக மாறுது. சரி, அப்படியே அந்த காதலாக மாறின இந்த விஷயம் பெண் தரப்புலேருந்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, அந்த மணமகன் தரப்பில் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் சத்தர்பூர் அப்படிங்கிற ஊரில் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தில் அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பெருசாக யாரும் வரல. அதே நேரத்தில் பெண் வீட்டு தரப்புல இருந்தும் யாரும் பெருசாக வரல. அப்படின்னாலுமே இந்த கல்யாணம் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்குது. ஏன்னா அந்த ஜெயிலில் இருந்த வேலை பார்த்த அதிகாரிகள், சிறை கைதிகளில் ஒரு சிலருக்கு சிறப்பு அனுமதியும் வாங்கி இந்த கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சிறப்பு வசதியும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஜெயிலில் மலர்ந்த இந்த காதல் தேசிய அளவில் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறதுக்கு இந்திய மாணவர்கள் எந்த நாட்டை அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. ஒரு தனியார் அமைப்பு எடுத்த ஒரு சர்வேவை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறதுக்கு 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள், அதாவது மெட்ரோ டவுன்ஸ்னால் 20 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது அவங்களோட பூர்வீகம் இல்லை. அதே நேரத்தில் Tier 2, Tier 3 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கும் கீழே இருக்கிற கிராமங்கள்ல இருந்து இந்தியாவை தவிர வெளிநாடுகளுக்கு படிக்க போகணும் அப்படின்னா எந்த நாட்டுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த தனியார் அமைப்பு வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல 75% மக்கள் சொல்லியிருக்கிறது, அதுவும் இளம் மாணவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜெர்மனிக்கு தான் நாங்கள் படிக்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜெர்மனியில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது ஜெர்மனியில் செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த மாணவர்கள் முன் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறதுக்கு 68% பேர் விருப்பப்படுறாங்க. இப்போ நம்ம சென்னையில் மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் எம்பசி முன்னாடி காலையில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஒரு பெரிய லாங் கியூ நிற்பாங்க இல்லையா, அதில் முக்கால்வாசி பேர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த இடங்களில் பிரிட்டனுக்கு போகிறதுக்கு தான் 62% மக்கள் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியா, இந்தியாவோட சொல்லப்போனால் அதிக வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி 55% மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த நாட்டுக்கு படிக்க போனாலும் அவங்க நல்லபடியாக படிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.